ஓம் சோட்டானிக்கரை அம்மனே போற்றி போற்றி. ஓம் சோட்டானிக்கரை தாயே போற்றி போற்றி. ஓம் சோட்டானிக்கரை அம்மா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் சோட்டானிக்கரை அம்மன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. இந்த பதிவை அலட்சியப்படுத்தி விடாமல் உடனடியாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உன்னை தேடி நான் மீண்டும் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. உனது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உனது நேரங்களையும் காலங்களையும் வீணாக்க வேண்டும் என்பது இந்த தாயின் எண்ணம் கிடையாது என் குழந்தையே. ஒரு முறை நீ வாழும் உனக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. நீ விரும்பியபடி வாழ வேண்டிய உன் வாழ்க்கையை உன் எதிரிகளுக்கு சமர்ப்பித்து விடாதே என் குழந்தையே. உன் வாழ்க்கை இன்னொருத்தர் எழுதியபடி எப்பொழுதும் இருந்துவிடக்கூடாது. உனக்கு அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதை பார்த்து இந்த தாய்க்கு பிடிக்கவில்லை. அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என் குழந்தையே. நீ உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் காயங்களையும் கடந்து வந்திருக்கின்றாய். இனி எதையெல்லாம் மறக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அது எல்லாம் ஒன்று சேர்ந்து உன் மனதில் பதிந்து விட்டது என் குழந்தையே. எளிதில் மறக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு நடக்கவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால் நீ பட்ட காயங்களும் கண்ணீரும் எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. நீ கண்ணீர் சிந்தியது எதுவும் வீணாகாது என் குழந்தையே. நீ கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பது அதனால்தான் என்று இந்த தாய்க்கு நன்றாக தெரியும். உன் காயங்களுக்கு பதில் கூறியே போகின்றேன் என் குழந்தையே. உன்னுடைய கண்ணீர் உண்மையான நித்தமான கண்ணீர் என் குழந்தையே. உன் காயங்கள் எல்லாம் பதில் கூறியே ஆக வேண்டும். உன் வேதனைகளுக்கு எல்லாம் அவர்கள் நிச்சயம் பதில் கூறி வேண்டும் என் குழந்தையே. அந்த சூழ்நிலையை கட்டாயம் நான் உருவாக்குவேன் என் தங்கமே. வாழ்க்கையில் எதையோ கடந்து வந்த நீ உன் வாழ்க்கையில் இனி அவன் நினைத்தது நடக்கக்கூடாது என்று நான் தீர்மான முடிவெடுத்து விட்டேன் என் குழந்தையே. இதுவரை அவன் உனக்கு செய்த தீமைகளும் அந்த தீமைகளினால் உனக்கு வெளிப்பட்ட காயங்களும் கண்ணீரும் போதும் என்று இந்த தாய் மிக வருத்தத்துடன் ஓடி வந்து இதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் குழந்தையே. என் பிள்ளையே, நீ எதை செய்தாலும் அதை தாண்டி விடுகின்றாய் என்று, எதை எனக்கு செய்ய வேண்டும் என்று அடுத்தடுத்து அவன் யோசித்து கொண்டே இருக்கின்றான். அவன் செய்கின்ற அனைத்திலிருந்துமே நீ எப்படி அதிலிருந்து தப்பித்து விடுகின்றாய் என்று அவன் யோசனையாகவே இருக்கின்றான் என் குழந்தையே. உனக்கு இதைவிட எப்படி பெரிதாக ஒன்றை பண்ணிவிடலாம்? இவளை நாம் எப்படி அழிப்பது? நாம் என்ன செய்தாலும் சரி, இவள் எப்படியோ தப்பித்து விடுகின்றாளே, என்ன பலன்தான் இவளுக்கு இருக்கின்றது என்று அவன் இப்பன் குழம்பிக் கொண்டிருக்கின்றான் என் குழந்தையே. என் செல்மமே, அவன் செய்ய பார்த்தாலும் விட நீ எப்படி தப்பித்து விடுகின்றாய் என்று அவன் யோசித்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, இந்த தாயின் ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றும் இருக்கு என்று அவனுக்கு தெரியவில்லை என் குழந்தையே. உன் எதிரி அவன் ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கின்றான் என் தங்கமே. ஆனால் அப்படியே அவன் ஓயவில்லை. அடுத்ததாக ஒன்று செய்ய வேண்டும் என்று யோசித்து முடிவெடுத்து விட்டான் என் குழந்தையே. இப்பொழுது அவன் உன் மூளையை நோக்கி கை வைத்து கொண்டிருக்கின்றான். அடுத்து அவன் குறி உன் மூளைக்கு போய்விட்டது என் தங்கமே. அதில் வரும் ஆபத்து தாங்க முடியாது என் குழந்தையே. அதில் வரும் விளைவும் உன்னால் சிறிது கூட தாங்க முடியாது என் குழந்தையே. உன்னை அதை வைத்து இறுதி கட்டத்திற்கு கூட கொண்டு சென்று விடலாம் என்று அவன் தெரிந்து உடனே உன் தாய் உன்னை காப்பாற்ற எங்கிருந்தாலும் ஓடி வந்துவிட்டேன் என் குழந்தையே. என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் என்னுடைய கைகள் ஒப்படைக்கப்பட்டு விட்டிருக்கின்றதே, அதை நாசமாக்க வேண்டும் என்ற அவன் எண்ணத்தை அளித்து அதை எந்த ஒரு சின்ன துரும்பும் இல்லாமல் காப்பாற்றி என் குழந்தையின் வாழ்க்கையை அவர் கையிலேயே கொடுக்க வேண்டும் என்று உன் தாய் நினைத்து அங்கிருந்து உனக்காக உன்னை தேடி இந்த செய்தியை உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வந்துவிட்டேன் என் குழந்தையே. எனது கடமையை நான் சரிவர செய்வேன் என் தங்கமே.
அதனால் என் பிள்ளைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதில் உன் தாய் கவனமாக இருக்கின்றேன் என் தங்கமே. இது எல்லாம் உன்னை தாக்கிவிடக்கூடாது என்றுதான் உன்னை தேடி உன் தாய் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. உன்னை நோக்கி அவன் வீசும் அம்புகளை உன் தாய் எதுவும் உன் மீது படாதுவின் முன்னரே அழித்து விடுவேன் என் தங்கமே. உன்னை எல்லாவற்றிலிருந்தும் காக்க வேண்டும் என்றுதான் உன் தாயின் எண்ணம் என் குழந்தையே. உனக்கு இருப்பதை அவனுக்கு திருப்பிவிட கொடுத்துவிடணும் என்றும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதை சற்று தாமதமாக செய்கின்றேன் என்றால் அதற்கு ஒரு பெரிதான காரணம் இருக்கும் என்பதை நீ புரிந்துகொள் என் குழந்தையே. உன் நேரங்களை வீணாக்க வேண்டும் என்பது இந்த தாயின் எண்ணம் கிடையாது. அந்த நேரத்தில் கூட உனக்கான சுற்றி இருக்கின்ற அத்தனையுமே உனக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டு போய்விட வேண்டும் என்றுதான் உன்னை தேடி உன் தாய் அனுதினமும் உனக்கான பதிவை எடுத்து கொண்டே இருக்கின்றேன். உன் தாய் ஒதுக்க விடாதே என் குழந்தையே. ஏனென்றால் இந்த நேரத்தில் அந்த ஏவல் என்பது அது கையில் எடுத்து வருவது என் பிள்ளை என் எதிரிக்கு உனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான் என் குழந்தையே. அந்த ஏவல் என்பது எப்ப நேரம் கிடைக்கும் என்று என்ன உன்னை சுற்றி சுற்றி கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே. அதனுடைய கைகள் உன் மூளையின் மீது குறிவைத்து இருக்கின்றது பிள்ளையே. அந்த ஏவலிடமிருந்து சற்று கவனமாக இருந்து கொள் என் குழந்தையே. எதை பற்றியும் சிந்திக்காதே. மன அழுத்தங்களை உருவாக்கி கொண்டே இருக்கான்றாதே. நடக்கும் அத்தனையுமே நீ வணங்கும் தெய்வமாக இருக்கும் எனக்கு தெரியும் என் குழந்தையே. எதையும் போட்டு மனதில் அழுத்தி மூளையை விட்டு நீ குழப்பிக்கொண்டு மூளையை சித்திரவாதைப்படுத்தி கொள்ளாதே என் குழந்தையே. அது உனக்கு ஆபத்தில் முடிந்துவிடும். எதையும் எளிதாக எடுத்து என்னுடைய ஒப்படைத்து விடு என் குழந்தையே. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். அதை நான் பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே. எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்து நீ நிம்மதியாக இரு தங்கமே. நடப்பதை நான் பார்த்து கொள்கின்றேன். நடத்ததை நினைத்து நடக்கப் போவதையும் நினைத்து நடக்கப் போகின்றதையும் நினைத்து இதை நினைத்து நினைத்து இவன் மூளை எப்பொழுது சோர்வடையும் என்று நிலையில் இருக்கின்றாய். உன் மூளையை நிம்மதியாக விட்டுவிடு. அவன் விட்ட ஏவல் சேதப்படுத்த நினைத்து கொண்டிருக்கின்றது உன் மூளையை. நிச்சயமாக அவன் விட்ட ஏவல் உன்னை விட்டுவிடாது என் தங்கமே என்று அவன் அங்கு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கின்றான். அவன் ஆட்டத்தை நிறுத்த நான் தான் இருக்கின்றேன் என் குழந்தையே. உன்னை தேடி வந்த காரணமும் அதுதான். நீ உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாதே. மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், மூளையை போட்டு கசக்கி இருக்காதே என் தங்கமே. எதுவாக இருந்தாலும் நான் இருக்கின்றேன். உன் முன் நின்று உன்னுடைய எண்ணங்களை என்னிடம் ஒப்படைத்து விடு என் குழந்தையே. 24 மணி நேரத்திற்குள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் உன் அத்தனை நீ வாய்விட்டு சொல்லி தான் தெரியாத வேண்டுதல் என்று எனக்கு அவசியம் கிடையாது தங்கமே. நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது என் தங்கமே. நீ மனதில் நினைக்கும் போதே உன் தாய் அனைத்தையும் புரிந்து உனக்கு நடப்பதையும் நடக்கப் போவதையும் நடக்கின்றதையும் அனைத்தையும் புரியும் ஆற்றல் எனக்கு இருக்கின்றது என்று உனக்கு தெரியும் அல்லவா. நீ எதையும் போட்டு குழப்பி உன் மூளையை கசக்கி இருக்காதே. அது உனக்கே ஆபத்தாக திரும்பிவிடும் என் குழந்தையே. உன்னோடு இருக்கின்றேன். உன்னை காப்பாற்றி உன் பிரச்சனைகளை எல்லாம் அகற்றி விடுவேன் உன் தாய். நான் சொல்வதை நன்றாக கேட்டு உன் மன அழுத்தங்களை உண்டாக்கி விடாதே. மன அமைதியை உண்டாக்கு என் குழந்தையே. உன் மூளையை எதையும் சிந்தித்து விடாதே. எல்லாம் கர்மாவும் சேர்ந்து உன்னை அழித்து விடும் என் தங்கமே. அந்த ஏவல் உன்னை சுற்றி கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது நீ சிந்திக்க தொடங்குவாய், எப்பொழுது உன் மூளையில் கை வைத்து அதற்கு ஆபத்தை உருவாக்கலாம் என்று அது திட்டம் தீட்டி உன்னை சுத்தித்து கொண்டே இருக்கின்றது. சுதாரிப்பாக இருந்து கொள் என் குழந்தையே. திரும்பி திரும்பி கூறுகிறேன் என்று அந்த தாயை அலட்சியமாக எண்ணிவிடாதே. அது உனக்கு வரப்போகும் ஆபத்து. அதை நீ பக்குவமாக
கையேந்த வேண்டும் என்ற காரணத்திற்காக உன் தாய் உன்னிடம் வந்து கூறிக்கொண்டிருக்கின்றேன். அலட்சியமாக நினைத்து விடாதே என் குழந்தையே. அவன் செய்த ஏவல் மிகவும் சக்தியாக இருக்கின்றது. உன்னை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த தாய் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. நீ எதையும் யோசித்து உன் மூளையை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாயானால் அந்த ஏவல் உன்னை வந்து அடைந்து உனக்கு இருக்கின்ற வலிமையெல்லாம் குறைத்து உன் சிந்தனை தன்மையை எடுத்து உன்னை அழித்துவிடும் என் தங்கமே. அதனால் தான் உன் தாய் சொல்கின்றேன், மன அழுத்தத்தை உருவாக்காதே, சிந்தனையை ஏற்படுத்தாதே, மன அமைதியை உண்டாக்கு என் குழந்தையே என்று உனக்கு எதற்காக உன் தாய் கூறுகிறேன் என்று புரிகின்றதா? நீ எதையெதையோ நினைத்து எதையெதையோ சிந்தித்து உன் மனதிற்கும் மூளைத்துக்கும் அழுத்தத்தையும் வேலையும் அதிக ஆக்கினாய் என்றால் அது ஏவல் உன் பக்கத்தில் வந்து உன்னை அடைந்து உனக்கான வேலையை அது தொடங்கிவிடும் என் தங்கமே. அவன் மிக சக்தி வாய்ந்த ஏவலை அனுப்பிவிட்டான். என்னால் உன்னை எச்சரிக்கைப்படுத்தி விட்டேன் என் குழந்தையே. என்னுடைய கடமை உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கின்றேன். நீ எதற்காகவும் கவலைப்படாதே. அந்த ஏவலிடமிருந்து சற்று ஜாக்கிரதையாக இரு. நான் அதை விரட்டும் முயற்சியில் இறங்கிவிட்டேன் என் தங்கமே. அந்த அதீத சக்தியை குறைத்து கொண்டே இருக்கின்றேன். குறைத்தவுடன் அது உன்னை விட்டு ஓடிவிடும். அது வரைக்கும் நீ சற்று கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகு என் குழந்தையே. உன் எதிரி போடும் திட்டங்களை எல்லாம் ஒழித்து கொண்டே இருக்கின்றேன். நான் உன்னோடு இருப்பதை அவனுக்கு தெரிய வைப்பேன் நிச்சயம். அவன் செய்கின்றது அனைத்தும் உன்னை முழுமையாக பாதித்து விடாது. ஆனால் பாதிக்காமலும் இருக்காது என் குழந்தையே. ஏனென்றால் வீரியம் அதிகமாக இருக்கின்றது. அதை நான் குறைத்து கொண்டே இருக்கின்றேன். உனக்கு வரும் ஆபத்தை நிரந்தரமாக நிறுத்துவேன் என் குழந்தையே. உன் தாய் உன்னோடு இருக்கின்றேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. ஓம் சோட்டாணி கரை தாயே போற்றி போற்றி. ஓம் சோட்டாணி அம்மனே போற்றி போற்றி. ஓம் சோட்டாணி கரை தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.